தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும், இன்னும் ஜூம் வழியாக யூடியூப் வழியாக இணைந்திருக்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் கடைசி ஓய்வு நாளை நாம் காணும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் நாம் சில தொடர் பாடங்களை படித்து வந்தோம். இடையில் ஒரு சில காரணங்கள் நிமித்தம் அந்த பாடங்கள் நிறுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி படிக்க போகிறோம். பரிசுத்த பரம அபிஷேகம் என்ற தலைப்பில் நாம் படித்து வருகிறோம். ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங், அபிஷேகம். இந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு 18வது பாகம் படிக்க போகிறோம், பார்ட் 18. இன்னைக்குரிய தலைப்பு என்னவென்றால் முப்பரிமாண அபிஷேகம். முப்பரிமாண அபிஷேகம், த்ரீஃபோல்டு அனாயிண்டிங். த்ரீஃபோல்டு அனாயிண்டிங், முப்பரிமாண அபிஷேகம் அல்லது மும்மடங்கு அபிஷேகம் அப்படின்னு கூட சொல்லலாம். த்ரீஃபோல்டு அனாயிண்டிங். அபிஷேகம் என்பது பைபிள் முழுக்க பரவி கிடக்கும் ஆச்சரியமான சத்திய தொகுப்பு ஆகும். ஒரு ஆச்சரியமான ஒரு சத்திய தொகுப்பு. இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ட்ரூத்ஸ். அனாயிண்டிங் இது நமது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு புத்துணர்வு ஊட்டக்கூடிய பரலோக பாடத்திட்டம். எது? இந்த அபிஷேகம் பற்றிய பாடங்கள். காலத்தின் முடிவையும் கர்த்தரின் வருகையையும் நாம் நெருங்க நெருங்க நமது சிந்தையை அதிகம் ஆக்கிரமிக்க வேண்டிய வேதாகம கருப்பொருளும் இந்த பரிசுத்த ஆவியை குறித்த பாடங்கள் தான். ஏன் அப்படின்னா, ஆஸ் எ சர்ச் we are preparing for the latter rain. பின்மாறி என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திருச்சபை ஆயத்தமாகிறபடினாலே இந்த பாடங்களை நம்ம கருத்தாக படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முப்பரிமாண அபிஷேகம் என்ற தலைப்பின் கீழே நாம் கவனம் செலுத்தி சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்து கர்த்தருடைய ஒத்தாசையை கேட்போமா. நல்ல பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமான பாடங்களை கர்த்தர் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தருகிறீர். அதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த பரிசுத்த பரம அபிஷேகம் குறித்த பாடங்களை நாங்கள் மீண்டும் தொடர்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். தகப்பனே, கருத்தாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். கவனிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர், முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தடையும் இல்லாதபடி கர்த்தர் உதவி செய்யுங்க. வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து வாரும். ஆண்டவரே, நீர் சொல்லவும் நாங்கள் கேட்கவும் உதவி செய்யும். ஆண்டவர், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பழைய ஏற்பாட்டில் 3 முக்கியமான அபிஷேகங்கள், 3 உத்தியோகங்களை வைக்கிறவர்களுக்கு அல்லது 3 விதமான ஊழியம் செய்கிறவர்களுக்கு அபிஷேகம் வழங்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? யார் யாருக்குன்னு நமக்கு தெரியும். யார் யார்? ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ், பிரீஸ்ட்ஸ் அண்ட் கிங்ஸ். இந்த 3 தலைமைத்துவ நபர்களுக்கு, தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த 3 விதமான பிரிவினருக்கு தைலம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதுக்கு சில உதாரணங்கள் குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? எலியாவின் இடத்துல எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் வாசிக்கும். சரி, 2வது ஆசாரியனாக ஆண்டவர் ஆரோனை அபிஷேகம் பண்ணுன்னு மோசேகிட்ட சொன்னார். சரிங்களா? சரி, இதை நம்ம லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்துக்கங்க. 3வது, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அரசனாக தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? சாமுவேல்கிட்ட சொன்னார். தாவீதை அபிஷேகம் பண்ண சொன்னார், சவுலை அபிஷேகம் பண்ண சொன்னார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, தாவீதை அபிஷேகம் பண்ண சொன்னதை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆயினும் எந்த ஒரு தனிநபரும் ஒரே சமயத்தில் 3 உத்தியோகங்களையும்
ஒருமிக்க உடையவராக இருந்ததில்லை. கவனிச்சிங்களா? ஒரே நபர் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருந்ததாக பைபிளில் சரித்திரம் கிடையாது. சரிங்களா? அதாவது சவுல், தாவீது இந்த மாதிரி யார் எடுத்துக்கிட்டாலும் யாருக்குமே இந்த 3 ரோல்ஸ், 3 உத்தியோகங்களும் வைத்தவராக யாருமே பைபிளில் இல்லை. சரிங்களா? ஒருவரிடம் கூடி போனால் 2 உத்தியோகங்கள் அல்லது 2 ஊழியங்கள் இருந்திருப்பதாக வேத வாக்கியங்கள் நமக்கு விளங்க காட்டுகின்றன. ஒரு சில உதாரணங்களை நம்ம பைபிளை திறந்து படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பைபிளை திறந்து படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். அந்த வசனங்களை வேகமாக நீங்கள் என்னோடு நீங்கள் திறக்க போகிறீர்கள். அந்த வசனங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொன்றாக வாசிக்க போகிறோம். சரி, ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்துன்னு வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? மெல்கிசேதேக்கு. அவருக்கு எத்தனை ஊழியங்கள் சொல்லியிருக்கு? அந்த வசனத்தில் நல்லா பாருங்கள். 2 ஊழியங்கள் சொல்லியிருக்கான். என்னென்ன சொல்லியிருக்கு? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜா. பார்த்தீங்களா? ஸோ மெல்கிசேதேக் வாஸ் அ priest as well as a king. சரிங்களா? அவர் ஆசாரியனும் அரசனும் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். மெல்கிசேதேக்கு தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கான்? இல்லை. சரிங்களா? ஆக 2 உத்தியோகங்கள் பாருங்களேன். அதே போல் ஆரோனை குறித்து ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமத்தில் 7:1 வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். பாருங்களேன், இதில் தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் யாரை சொல்கிறாரு? ஆரோனை சொல்கிறாரு. ஆரோன் ஏற்கனவே என்னவா இருந்தார்? என்னவா அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஆசாரியன். சரிங்களா? அப்போது ஆரோன் ஆசாரியன், அதே சமயம் தீர்க்கதரிசி. ப்ராஃபட்ஹுட் அண்ட் ப்ரீஸ்ட்ஹுட் ரெண்டுமே ஆரோனுக்கு இருக்கிறதாக நாம் பைபிளில் பார்க்குறோம். 1 சாமுவேல் புத்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சவுலை குறித்து நாம் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சாமுவேல் சவுலை பார்த்து பேசுகிற. பார்த்தீங்களா? தலைவன் என்னது? சவுல் ஒரு அரசன், அப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனம், அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அப்போ பாருங்கள், இந்த 2 வசனம் என்ன காட்டுது? சவுல் ஒரு அரசன், அதே சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசி. அவனும் தீர்க்கதரிசனம் சொன்னான். ஸோ சால் வாஸ் அ கிங் as well as a prophet. Kingship and prophethood. சரிங்களா? இப்படி நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு நபருக்கும் எத்தனை உத்தியோகங்கள் இருந்திருக்கிறது? 2. சரிங்களா? நம்ம சேர்ச் போர்டில் கூட அப்படி தான். ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கூடி போனால் 2 கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் சேர்ச் பாலிசி. சரி, இதை மனசில் வச்சுக்குவோம். அப்பப்போ சைடில் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. நாலாவது ஒரு உதாரணம் பார்க்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பேதுரு பண்ணின அந்த முதல் பிரசங்கம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29-30 படித்தோன்னா அவர் சொல்கிறாரு, சகோதரரே, கோத்திர தலைவனாகி தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து, யாரு? தாவீது. தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த 30ஆம் வசனத்தில் தாவீதை
தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க. சரிதானே? அப்போது அவன் ஒரு ராஜா, தாவீது ராஜா நமக்கு நல்லா தெரியும். ஸோ தாவீதை பேதுரு பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி ராஜா அப்படின்னு சுட்டி காட்டுகிறார். ப்ராஃபட்ஹுட் அண்ட் கிங்ஷிப் ரெண்டையுமே தாவீதுக்கு தேவன் கொடுத்திருந்தார். சரி, இப்போ இன்னொரு நபரை குறித்து சொல்கிறேன், நீங்களாக சொல்லுங்கள், வசனம் வாசிக்காமலே சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட், அவருக்கு என்னென்ன இருந்துச்சு? என்னென்ன உத்தியோகங்கள்? ஆசாரியின் வழியில் வந்தவர். சரிதானே? ஏன்னா அப்பா யார்? சகரியா ஒரு ஆசாரிய வகுப்பில் வந்தவர் சொல்லிட்டு நம்ம லூக்கா 1:5 படிக்கிறோம். உண்மைதான், அவர் பாஸ்டர் தான். ஜான் த பேப்டிஸ்ட் யார்? ஒரு ஆசாரியன் தான். ஏன்னா என்ன பண்ணாங்க, நீங்கள் யோவான் 3:26 படித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அவருக்கு சீஷர்கள் அவர் எப்படி கூப்பிட்டாங்க? யோவான் ஸ்நானனை ரபின்னு கூப்பிட்டாங்க. ரபின்னு என்னது? போதகர். சரிங்களா? ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் அ ப்ரீஸ்ட், ஆசாரியன். அப்புறம் அவர் வேறு என்ன உத்தியோகம் அவருக்கு? தீர்க்கதரிசி. சரிங்களா? தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானன் ஒரு தீர்க்கதரிசி. நம்ம நாளைக்கு தெய்வீக ஆராதனை அதில் கலந்து கொள்ளும் பொழுது நாளையிலேருந்து ஒரு 3 part சீரீஸ் தெய்வீக ஆராதனை, 3 தெய்வீக ஆராதனைகளில் தனித்துவமான ஒரு தீர்க்கதரிசி, a prophet par excellence, தனித்துவமான தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசின்னு படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. யோவான் ஸ்நானன் பைபிள் எப்படி காட்டுகிறது? அவரை தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் காட்டுகிறது. அவர் அரசனாக காட்டப்படவில்லை. சரிதானே? அப்போ ஒருத்தருக்கு எத்தனை பொறுப்புகள்? 2. சரிங்களா? ஓகே. இன்னொரு நபர் யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். காய்பா அப்படின்னு ஒரு நபர். அண்ணா காய்பா படிச்சிருக்கோம்ல. காய்பா பற்றி பாருங்களேன். அண்ணா காய்பாவில் அண்ணா ஒருத்தர், காய்பான்னு ஒருத்தர். காய்பா பற்றி யோவான் 11:49 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன், இங்கிலீஷில் காயஃபாஸ் அப்படின்னு இருக்கும், அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். 51. இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் அப்படின்னு இந்த 4 வசனங்கள் படிக்கிறோம். இந்த 4 வசனங்களில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற 2 பொறுப்புகள் என்னென்ன? ஒன்று பிரதான ஆசாரி, இன்னொன்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஸோ காயஃபாஸ் was a priest as well as a prophet. பிரியமானவர்களே, அப்போ நல்ல நம்ம பைபிளில் இப்படி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கவனித்தோன்னா ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியாது, சில நபர்களுக்கு ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரத்யேகமாக 2 உத்தியோகங்களை, ஊழியங்களை கொடுத்திருந்திருக்கிறார். அப்போ என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, 3 உத்தியோகங்களையும் அபிஷேகத்துடன் ஒருமிக்க பெற்றவர் ஒருவர் கூட பழைய ஏற்பாட்டில் இல்லை. தாவீதை குறித்து படிச்சிருக்கிறோம் பைபிளில். அபிஷேகம் பெற்றவர்களிலேயே 3 முறை அபிஷேகம் பெற்றவர் யார்? தாவீது தான். படிச்சிருக்கோம்ல. தாவீது தான் he was anointed 3 times. 1 சாமுவேல் 16-13 படித்தோம் அப்படின்னா, சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணார். தாவீது கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் 14 வருஷங்கள் காத்திருந்தார் அவர் அரியாசனம் ஏறுவதற்காக, சிங்காசனம் ஏறுவதற்காக. he waited for 14 years தாவீது. சரிங்களா? அப்போ சாமுவேல் ஒரு அபிஷேகம் கொடுக்குறாரு. அப்புறம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சிங்கன்னா
அவர் இன்னொரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு முறை யூதாவுக்கு அரசனாகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார். இன்னொரு தடவை இஸ்ரவேல் 10 கோத்திரங்களுக்கும் அரசனாகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்படி 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் 3 முறையும் எதற்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ராஜாவாவதற்காகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சரிங்களா? ஆனால் ஒருவர் கூட பழைய ஏற்பாட்டில் இந்த 3 உத்தியோகங்களையும் பெற்றவராக நாம் வேதாமத்தில் பார்க்க முடிவதில்லை. சரி, அப்போ கேள்வி, இந்த 3 உத்தியோகங்களையும் அல்லது 3 ஊழியங்களையும் ஒருமிக்க பெற்றவர் பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் அப்படி ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 உத்தியோகங்களும் அவருக்கு இருக்கும், 3 ஊழியங்களையும் அவர் செய்வார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக இருக்குது. அவர் புதிய ஏற்பாட்டில் வந்தார். யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3 உத்தியோகங்களையும் ஊழியங்களையும் ஒருங்கே பெற்ற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. தேவத்துவத்தில் ஒருவரான நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த 3 உத்தியோகங்களும் 3 ஊழியங்களுமே ஒருங்கிணைந்து காணப்படுகின்றன. அவர் தீர்க்கதரிசியா அப்படின்னா தீர்க்கதரிசி மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் மேலான தீர்க்கதரிசி. He was a prophet of all prophets. He was the prophet of all prophets. நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? எபிரேயர் 1 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்க கேட்டோம். பூர்வ காலங்களில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதாவது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இப்போ யார் மூலமாக பேசுகிறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அவர் மேலானவர். சரிங்களா? அப்படின்னு எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனங்களிலேயே அழகாக பவுல் சுட்டி காட்டுகிறார். He was the prophet. Jesus was the prophet of all prophets. சரி, அவர் ஆசாரியரா அப்படின்னா அவர் ஆசாரியர் மட்டுமல்ல, ஆசாரியர்களுக்கெல்லாம் மேலான ஆசாரியர். Jesus was not just a priest, but he was the high priest for all the priests. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதான மகா பிரதான ஆசாரியராக காட்டுவதற்கென்றே பைபிளில் ஒரு புஸ்தகமே இருக்கிறது. என்ன புஸ்தகம்? என்ன புத்தகம்? என்ன புஸ்தகம்? 1-2 பேர் சொல்கிறேன். எபிரேயர். வெரி குட். எபிரேயர் புத்தகம் இயேசு கிறிஸ்துவை பிரதானாசாரியராக அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பரலோகத்தில் செய்யப்படுற ஊழியம் என்னன்னு காட்டுறதுக்காகவே ஆண்டவர் தனியாக ஒரு புஸ்தகமே வச்சிருக்கிறார். ஆவியானவர் கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 10 அதிகாரம் எபிரேயர் 10:21 வசனம் பாருங்கள். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும். மகா ஆசாரியர் இயேசு கிறிஸ்து யாரா? மகா ஆசாரியர். சரிங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசாரியர்களுக்கெல்லாம் மேலான ஆசாரியர். அப்போ அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் ஆசாரியர் மட்டுமல்ல, அடுத்து என்னது? அவர் அரசரும் கூட. வெறும் அரசர் அல்ல, அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர். பைபிள் இருக்குல்ல, என்ன இருக்கு? ராஜாதி ராஜா அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? எங்க இருக்கு? கிங் ஆஃப் கிங்ஸ். வெளிப்படுத்தல் 19:16. Jesus was the king of all kings. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து என்றால் பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? பலமுறை சொல்லியிருக்கேன். மேசியா. ஓகே, மேசியான்னு சொல்கிறீங்க. மேசியான்றது என்ன சொல்? எபிரேய சொல். கிறிஸ்து என்பது என்ன சொல்? கிரேக்க சொல். ரெண்டுமே ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள் தான். மெஸ்ஸாயா and Christ both carry same meaning. Both names
கேரி சேம் மீனிங். என்ன அர்த்தம்? மேசியானாலும் கிறிஸ்துனாலும் தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் நிறைய மாதிரி சொல்லியிருக்கிறேன், மறந்துடுறோம், நம்முடைய பலவீனம். ஆனால் மறக்க கூடாது. சரிங்களா? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரிங்களா? ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். தீர்க்கதரிசியா, ஆசாரியரா, அரசரா இருக்க முடியும்ல. அப்போ அபிஷேகம் இல்லாமல் இந்த உத்தியோகங்களை வைக்க முடியுமா? அப்படி ஒரு திட்டம் ஆண்டவர் பைபிளில் வைக்கலை, அனுமதிக்கலை. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? ஆம், அவர் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அழகான வசனம் பாருங்களேன். யோவான் 3:34 படிக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு என்ன கொடுத்திருக்காராம்? தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அன்லிமிட்டெட் அனாயிண்டிங் ஃபார் கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்து பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? அளவில்லாத அபிஷேகம். ஜான் 3:34. சரிங்களா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு யோவான் மட்டும் சொல்வதல்ல, யாரும் எழுதியிருக்கிறான்? பேதுருவும் சொன்னார். பேதுருவும் கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்பொழுது சொன்னார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு யோவானும் சொல்கிறாரு, பேதுருவும் சொல்கிறார், பவுலும் சொல்கிறார். பாருங்களேன், பவுலும் சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு? இந்த வசனங்கள் நம்ம அவ்வப்பொழுது கிராஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். எபிரேயர் 1:9 பாருங்களேன். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, அதாவது இயேசுவே, உம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீங்களா? உமது தோழரை பார்க்கிலும், தோழர்னா 12 சீஷர்களை பார்க்கிலும் அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று, பழைய ஏற்பாட்டில் இருந்த மற்ற தீர்க்கதரிசிகளை காட்டிலும் கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாராம்? பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம். யோவான் சொல்றார், நசரேயனாகிய இயேசுவுக்கு அபிஷேகம். நசரேயன் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்தவர், அப்படித்தானே? நாசரேத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நசரேயன்னு சொல்லுவாங்க, நசரைட். நாசரேத்து எப்படிப்பட்ட ஊர்? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ? யோவான் 1 படிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்கறதுக்கு ஊர்லாம் பார்க்கறது கிடையாது. நீ சின்ன ஊர்லேருந்து வந்திருக்க, உனக்கு அபிஷேகம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது இல்லை. சின்ன ஊரோ பெரிய ஊரோ, நம்ம வந்தது சிட்டியோ அல்லது சொல்லுவாங்கள்ல டொக்கு அப்படின்வாங்க, சரிதானே? பொதுவாக ரொம்ப ரிமோட் வில்லேஜுக்கு சொல்லும் பொழுது, ஒரு குக்கிராமம் ரோடே இருக்காது அப்படி இடத்துல டொக்கு அப்படின்வாங்க, சரிங்களா? அப்படி ஒரு நல்ல பேர் கிடையாது நாசரேத்துக்கு. ஆனால் அங்கே வளர்ந்த இயேசு ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம், எந்த ஊரை சேர்ந்தவங்க, இதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாதுங்க. நாம் தான் தரம் பிரிக்கிறோம். நாகர்கோயில், திருநெல்வேலி அப்படி நம்ம தான் பிரிச்சுக்கிறோம், புளியங்குடி அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் தேவன் பிரிக்கிறதே கிடையாது, சரிங்களா? நாம் பார்க்குற மாதிரி தேவன் பார்ப்பது இல்லை. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இது யோவான் சொல்லக்கூடிய உண்மை. அவர் நசரேயனாய் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பேதுரு சொல்லுகிற உண்மை அப்போஸ்தலர் 10:38. அவர் தோழரை பார்க்கிலும் அவர் நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடியினாலே ஆனந்த தைலத்தினால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்றது பவுல் சொல்லக்கூடிய உண்மை. அன்பானவர்களே,
அப்போ யோசித்து பாருங்க, தேவ ஆவியின் அபிஷேகம் ஒருவரை எவ்வளவு விசேஷமானவராக மாற்றுகிறது. பழைய ஏற்பாட்டில் தைலம் தான் அபிஷேகம். புதிய ஏற்பாட்டில் யார்? பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம்னா ஒரு பொருளுங்க. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம்னா இட்ஸ் எ திங், அது ஒரு பொருள். தைல கொம்பு, அதாவது மாட்டு கொம்பு, ஏதோ ஒரு கொம்பை எடுத்து அது உள்ளே தான் க்ளீன் பண்ணிவிட்டு அதை காய வச்சு அதில் தைலத்தை ஊற்றி என்ன செய்வாங்க? அபிஷேகம்னு ஊற்றுவாங்க. தீர்க்கதரிசி மேலே, ராஜா மேலே, அல்லது அரசன் மேலே. சரிங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்றால் அது ஒரு பொருள், ஒரு தைலம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்றால் அது ஒரு நபர். யார் அது? ஆவியானவர். சரிதானே அன்பான தேவ பிள்ளைகள்? அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கு புத்துணர்வு ஊட்டக்கூடிய, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை முன்னேறி செய்யக்கூடிய, வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சத்தியம் எது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய பரிசுத்த ஆவியை குறித்த பாடத்திட்டம். மிகவும் வருத்தகரமான விஷயம், பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் என்ன செய்யலை? நாம் கற்றுக்கொள்ளவில்லை. அன்பானவர்களே, ஒரு நபரை, ஒரு கிறிஸ்தவரை விசேஷித்தவனாக மாற்றுவது யார் அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் தாங்க. ஒரு நபர் எவ்வளவுக்கு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறாரோ, எவ்வளவுக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புகிறாரோ, அவருடைய வாழ்க்கையில் யாருடைய கிரியை அதிகமாக இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் கிரியை அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாராவது நீர் தீர்க்கதரிசி, நீர் ஆசாரியன், நீர் ராஜா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசின்னு சொன்னது யாரு? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன். யாராவது பார்த்து நீர் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்களா கிறிஸ்துவை பார்த்து? ஒரு அம்மா சொன்னாங்க, சமாரிய ஸ்திரீ. யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். யோவான் சுவிசேஷத்தில் 4ஆவது அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கதை நமக்கு நன்றாகவே தெரியும். சும்மா உன்னுடைய வசனங்கள் மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 4:19 பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சொன்னாங்க. 25, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா. சரிங்களா? ரெண்டுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இல்லை, ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நம்ம மறக்கக்கூடியவர்கள், மறதி என்ற விஷயத்தில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். நல்ல விஷயங்களெல்லாம் சீக்கிரம் மறந்துடுவோம், கெட்ட விஷயங்களை மறக்கவே மாட்டோம். நம்ம பிரச்சனை அதுதான். சரிங்களா? அப்போது கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். கிறிஸ்தவர்கள் என்றாலும் என்னதான் அதான் அர்த்தம். கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தமுடைய அந்த பெயரை உடையவர். நமக்கும் அதே பெயர் தான் கொடுத்துருக்காரு. அப்படின்னால் நீங்கள் நானும் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள். அதனால இந்த அம்மா சொல்கிறாங்க, கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் 26 இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். இயேசு சொன்னாராம், ஏம்மா நான் தான் கிறிஸ்து. இயேசு என்பது அவருடைய பூமிக்குரிய பெயர். கிறிஸ்து என்பது அவருடைய பரலோக பெயர். மனசில் வச்சுக்கணும். இயேசு அவருடைய பூமிக்குரிய பெயர். சரிங்களா?
அம்மா அப்பா அந்த பேரை வைக்கும்படி இந்த தூதன் வந்து சொன்னார். கிறிஸ்து என்பது மேசியா, சரிங்களா? அவருடைய தெய்வீக பெயர். இன்னொரு விதமாக சொல்கிறேன், இயேசு என்பது மனுஷீக பெயர், கிறிஸ்து என்பது தெய்வீக பெயர், சரிங்களா? அதான் பாருங்களேன், பைபிளில் பல இடங்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுக்க படித்து பாருங்கள். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான், இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள், அப்படி தான் இருக்கும். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். யோவானுக்கு வாங்களேன். யோவான் 20:31 வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், பார்த்தீங்களா? விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஒரு சுவிசேஷமே எழுதியிருக்கிறார். என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்காக? இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் கிறிஸ்து, அதாவது இயேசு தான் மேசியா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு சுவிசேஷமே எழுதப்பட்டது. அதாங்க யோவான் சுவிசேஷம், சரிங்களா? சரி, அப்போ என்ன பார்க்குறோன்னா, யோவான் சுவிசேஷம் முழுக்க அவருடைய தெய்வீகம், கிறிஸ்துவின் தெய்வீகம், அவர் தேவன் என்பது நிரூபணமாக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ சமாரிய ஸ்திரீ சொன்னாங்க, நீர் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. வேறு யாராவது அவரை பார்த்து நீர் ஆசாரியன் அப்படின்னு சொன்னாங்களா? வருவோம் மார்க்கு சுவிசேஷத்துக்கு. மார்க்கு 14வது அதிகாரம் பாருங்களேன். மார்க்கில் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நியாய சங்கத்தில் விசாரிக்கப்படுகிற அந்த காட்சி. 14ல் என்ன வசனங்களை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, 61-62 அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதானாசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறவர், பிதாவின் வலது பார்சத்தில் கிறிஸ்து அமர்ந்திருக்கிறவர். என்னவா அமர்ந்திருக்கிறாரு? பிரதானாசாரியரா அமர்ந்திருக்கிறார், சரிங்களா? ஆகவே தாம் பிரதான ஆசாரியர் தான் அப்படின்றத அந்த பிரதான ஆசாரியன்ட்ட கிறிஸ்து மறைமுகமாக சொல்கிறார். நான் அவர் தான். கிறிஸ்து நீர் தானா? ஆமாம், நான் தான் கிறிஸ்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீர் தானா? ஆமாம். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில், சர்வ வல்லவராகிய பிதா அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். அந்த பிரதான ஆசாரியன்ட்ட கிறிஸ்து தாம் பிரதான ஆசாரியன் தான் அப்படின்றத அவர் காட்டுறார், சொல்றார். நீ கிறிஸ்துவா என்று வினவிய போது தாமே பிரதான ஆசாரியர் என்பதை இயேசு தத்ரூபமாக கூறினார். 3, அவர் அரசரா? அவர் அரசரா அப்படின்னா எல்லாத்துக்குமே வசனங்கள் நிறைய இருக்கிறது. 1-2 வசனங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 5 அப்பம் 2 மீன்களை வச்சு நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சார், சரிங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படித்து பாருங்க. யோவான் 6:15 படித்து பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்துக்கு அப்புறம் அவரை பிடிச்சிட்டு போய் என்ன வாக்குன்னு நினச்சாங்களாம்? ராஜா வாக்குன்னு நினச்சாங்க, சரிங்களா? யோவான் 6:15 ரொம்ப அழகாக யோவான் அதை சுட்டி காண்பித்திருப்பார். அதனால் அவர்கள் வந்து ராஜாவாக்கும்படி, பார்த்தீங்களா? ராஜாவாக்குன்னு நினச்சாங்க. இவர் எங்கே போயிட்டாராம்? இவர் மலை மேலே ஏறி போயிட்டார். மலை மேலே ஏறி போயிட்டார். அவருக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரிங்களா? பதவி, ராஜாவாகணும், பிரசிடெண்ட் ஆகணும் அப்படிலாம் கிறிஸ்து என்ன செய்யலை, ஆசை படலை, போயிட்டார் அவர் தனியாக. அப்போ ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, இயேசுவை ராஜாவாக்கணும், அவரை தீர்க்கதரிசி என்றும் அரசர்
என்றும் ஜனங்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். யோவான் சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம் 40லிருந்து 42 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்கள். ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். 42 தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். பெத்லகேம் ஊரில் தாவீதின் சந்ததின்னு என்ன அர்த்தம்? ராஜா. தாவீது ராஜா தானே. அந்த வழியில் வந்த ராஜா இயேசு கிறிஸ்து. எந்த ஊர்லேருந்து வருவார்? பெத்லகேம்லேருந்து வருவார். தாவீது பெத்லகேமில் தான் அங்கிருந்தா வந்தார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறந்தார். ஒரு தீர்க்கதரிசி வசனமே இருக்குல்ல, மீகா 5:2 இருக்குல்ல, பெத்லகேம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களிலே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். சரிங்களா? அப்போது பெத்லகேமிலிருந்து வரக்கூடியவர் யார்? இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். சரிங்களா? அந்த மீகா 5:2 தான் யோவான் 7:42 இங்கே பார்க்குறோம். சரிங்களா? கவனிச்சிங்களா? அப்போ ஜனங்கள் இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, ராஜான்னு சொன்னாங்க, அவர் தம்மை ஆசாரியர் என்று காண்பிக்கவும் செய்தார். சரிங்களா? இந்த 10 குஷ்டரோகிகள் வந்தப்போ அவங்கள சுகமாக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார்? நீங்கள் போய் உங்களை பிரதான ஆசாரியன் இடத்துல காண்பியுங்கள் அப்படின்னார். சரிங்களா? போகிற வழியிலே சுகமாயிட்டாங்க. ஆனால் போய் ஆசாரின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க யாரை தான் பார்த்தாங்க? கிறிஸ்துவ தான் பார்த்தாங்க. லூக்கா 17 வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்து யாருங்க? அவர் பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் பிரதான ஆசிரியர் வந்து பார்த்துட்டாங்க. நீங்கள் போங்க அப்படின்னார். மருந்து தடவலை, மந்திரம் பண்ணலை, நீங்கள் போங்க அப்படின்னார். போகிற வழியிலே சுகமாயிட்டாங்க. கிறிஸ்து பிரதான ஆசாரியர். உண்மைதான். இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு தீர்க்கதரிசியாக வந்தார். தம்மையே பலியாக்கி பிதாவிடம் சென்று பிரதான ஆசாரியர் ஆனார். ஒரு ஆசாரியின் வேலை என்ன? பலி செலுத்தணும். சரிதானே? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தம்மையே பலியாக செலுத்தினார். அதனால தான் உங்களுக்காக எனக்காக அவர் பிரதான ஆசாரியராக உன்னதங்களில் இருக்க முடிகிறது. மீண்டும் பூ உலகுக்கு அவர் அரசராக வருவார். தீர்க்கதரிசியாக வந்தார். முதலாம் வருகையில் அவர் மேலே செல்லும் பொழுது உயிர்த்தெழுந்து மறுத்து உயிர்த்து பரலோகம் சென்று நமக்காக பிரதான ஆசிரியராக இருக்கிறாரு. அப்படி தான் பைபிளில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:24 அவர் மீண்டும் ராஜாவாக வருவார் அப்படின்னு பைபிள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 உத்தியோகங்களையும் ஊழியங்களையும் உடைய ஒரே நபர் அவர்தான். இந்த 3 விஷயங்களையும் அழகாக சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஒரே வசனத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிங்கன்னா அந்த 3 விஷயங்களுமே உள்ளே அடங்கியிருக்கு. 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இல்லை ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதி, லார்ட் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு படிக்கலாம். லார்ட் ஆஃப் கிங்ஸ். உண்மையுள்ள சாட்சின்னு சொல்லும் பொழுது அவருடைய உத்தியோகம் என்ன அங்கே வெளிப்படுகிறது? உண்மையுள்ள சாட்சின்னா அவர் தீர்க்கதரிசி. சத்தியத்துக்கு சாட்சியாக பிதாவிடமிருந்து குமாரன் வந்தார், தீர்க்கதரிசியாக வந்தார். சரிதானே? எல்லாருக்கும் சத்தியங்களை எடுத்துரைத்தார், கடிந்து கொண்டார், கண்டித்து பேசினார். சரிதானே? ஒரு தீர்க்கதரிசியோட வேலை அதுதான். சத்தியம் அவரே, சத்தியத்திற்கு சாட்சியாக வந்தவரும் அவரே. 2வது பாருங்களேன்,
தம்மையே, அதான் உண்மையுள்ள சாட்சி. உண்மையுள்ள சாட்சின்னா அவர் தீர்க்கதரிசின்னு அர்த்தம். சரிங்களா? சாட்சியாகும்னு சொல்கிறோம். சாட்சியாகும்ன்றது யார்? தீர்க்கதரிசி கிறிஸ்துவ குறித்து சொல்லுகிற எல்லாமே அதான் சாட்சியாகும். சரிங்களா? வேதத்தின் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதம் என்றால் 10 கட்டளைகள். சாட்சியாகும் அப்படின்னா தீர்க்கதரிசிகள் பேசின எல்லாமே சாட்சியாகும். சரிங்களா? அப்போ பாருங்களேன், உண்மை உள்ள சாட்சின்னா கிறிஸ்துவை தீர்க்கதரிசி அப்படின்னு யோவான் மறைமுகமாக சொல்கிறார். தம்மையே தியாகம் செய்து உயர்த்து பிதாவிடம் குமாரன் பரமேறினார் ஆசாரியராக. சரிங்களா? தியாக பலியும் அவரே. அவர் தான் தியாக பலி. கிறிஸ்து நமக்காக தம்மையே தியாகம் செய்தார். அதனால தான் என்ன பதத்தை பயன்படுத்துகிறாரு? மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்றது அவர் இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழுந்து நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? பிரதான ஆசாரியரை நம்ம எல்லாருக்காக ஒரு பரிந்து பேசுகிறார். ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர்னு சொல்லும் பொழுது அவர் பிரதான ஆசாரியன் என்று மறைமுகமாக யோவான் சொல்லுகிறான். அப்புறம் வெளிப்படையாக 3வது காரியத்தை சொல்கிறாரு. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. சரிங்களா? பூமிக்கு திரும்பவும் குமாரன் வருவார் அரசராக, ஆள்பவரும் அவரே. தீர்க்கதரிசின்னா அவர் தான் சத்தியம், சத்தியத்துக்கான உண்மையுள்ள சாட்சி. ஆசாரியர் என்றால் அவர் தான் தியாக பலி. அரசர் என்றால் அவர் தான் நம்மை ஆளுகை செய்யக்கூடியவர். இனிமே வந்து இல்லை, இப்போவும் நம்மை ஆளுகிறவர் அவர் தான். அவர் தான் ஆளுகிறாரா நம்மை, நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை, எல்லாமே. பிரியமானவர்களே, எத்தனை தனிச்சிறப்பு வாய்ந்த முப்பரிமாண மும்மடங்கு முக்கூட்டு அபிஷேகம் கிறிஸ்துவின் மேல் இருந்தது. கிறிஸ்துவை அறிவிப்பதே, இந்த கிறிஸ்துவை எல்லாரும் அப்படி தான் அறிவிச்சாங்க. இயேசுவே கிறிஸ்து, அப்படி தான் படிக்கிறோம். இயேசுவே கிறிஸ்து, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன், அவர் தான் சொல்லிட்டு அவரை இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று எல்லாரும் அறிவித்தார்கள். கிறிஸ்தவர்களுடைய வேலை என்ன? வச்சிருக்கோம்ல பேர், ஆண்டவர் கொடுத்துருக்காரு நமக்கு. கிறிஸ்தவர்கள் என்பது பைபிளே இருக்கிற பெயர். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்களுடைய தலையாய பணி என்ன? கிறிஸ்துவை அறிவிப்பதே. கிறிஸ்துவின் பெயரால் சலுகைகளை அனுபவிப்பது அல்ல. கிறிஸ்துவின் பெயரால் நான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவை அறிவிப்பேன் என்று சொல்லி அறிவிக்கிறவங்க தாங்க கிறிஸ்தவர்கள். அதைத்தான் அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க. ஆனால் இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் அதை தவிர எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அன்பான தேவ பிள்ளைகளே, முற்பிதாக்கள் முன்னறிவித்தார்கள். என்ன முன்னறிவிச்சாங்க? கிறிஸ்துவின் முப்பரிமாண ஊழியத்தை அவங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசி, ஆசாரியன், அரசர் அப்படின்னா ஏற்கனவே அதை தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். சொன்னதன் அடிப்படையில் தான் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடியே தமது முப்பரிமாண ஊழியங்களை அவர் நிறைவேற்றினார், நிறைவேற்றி வருகிறார், நிறைவேற்றுவார். சரிங்களா? தீர்க்கதரிசியாக அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆசாரியராக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். பரலோகத்தில் அவர் அரசராக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். பாருங்களேன், கிறிஸ்துவே தீர்க்கதரிசி அப்படின்னு யார் முன்னறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மோசே முன்னறிவித்தார். மோசே உபாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் பாருங்களேன். உபாகமத்தில் 18ஆம் அதிகாரம் 18 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம் 18 வசனம் 18. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். 15ஆம் வசனத்தையும் படித்து பார்த்துக்கங்க. 15ஐயும் படிங்க, 18ஐயும் படிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி. மோசே மூலம் ஆண்டவர் சொல்றார், ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன். யாரு?
இது கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம். சரிங்களா? மோசே சொன்னார், கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக வருவார். I will raise them up a prophet from among their brethren அப்படின்னு வாசிக்கணும். கிறிஸ்துவே ஆசாரியர், அரசர் அப்படின்னு தாவீது முன்னுரைத்தான். தாவீது சொல்லி வச்சிருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஆசாரியர், அவர் அரசரும் கூட அப்படின்னு. சங்கீதத்தில் 2ஆம் சங்கீதம், நிறைய பேர் சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்கிறாங்க. சங்கீதம் அவ்வளோதான், சங்கீதம் அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடாது. 2ஆம் சங்கீதத்தில் வசனம் 6 பாருங்கள். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சீயோனிலே அவர் ராஜா, கிறிஸ்து அவர் ராஜாவாக இன்றும் இருக்கிறார், இனிமேலும் அவர் ராஜாவாக வெளிப்படையாய் வருவார். அப்போ தாவீது சொன்ன நிறைய தீர்க்க தரிசனங்களை ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் படித்தோம். அவர் அரசர், ஆசாரியர்னு எங்கே சொல்லியிருக்காரு தாவீது? சங்கீதத்தில் 110வது சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், பிதா ஆணையிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். பார்த்தீங்களா? இதெல்லாமே தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடியே கிறிஸ்து தீர்க்கதரிசியாக, கிறிஸ்து அரசராக, கிறிஸ்து ஆசாரியராக தமது உத்தியோகங்களை, ஊழியங்களை அவர் நிறைவேற்றினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஊழியத்தையும் ஒன்றா செய்வார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்திருக்கிறார். நீங்கள் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. ஏசாயா 61ல் முதல் 3 வசனங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு தொடங்கும். அதில் சொல்லப்பட்டபடியே ஏசாயா 61 முதல் 3 வசனங்களில் அவர் எப்படி ஆசாரியராக, எப்படி தீர்க்கதரிசியாக, எப்படி அரசராக அவர் ஊழியம் செய்தார் என்பதை நீங்களே படித்து பிரித்து கண்டுபிடிச்சு பாருங்க. பெரியமானவர்களே, நீங்கள் கண்டுபிடிச்சு தேடி பாருங்க. அந்த 3 வசனங்களும் எப்படி அவரை காட்டுகிறது, தீர்க்கதரிசியா, அரசராக, ஆசாரியராக. அதைத்தான் லூக்கா 4ல் படிக்கிறோம். லூக்கா 4 18 19 20 வாசிக்கலாம். ஏசாயா 61 உள்ளதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, தீர்க்கதரிசி என்றால் ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். தீர்க்கதரிசின்னா அவருக்கு என்னென்ன உண்டு? பாடுகள் உண்டு. தீர்க்கதரிசி என்றால் பாடுகள் உண்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொன்னார். என்ன சொன்னார்? உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போது தீர்க்கதரிசினா என்ன இருக்கும்? கூடவே துன்பங்கள் இருக்கும். எரேமியா எவ்வளவு துன்பங்கள் பட்டார், சரிதானே? மிகாயா தீர்க்கதரிசியை கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்சாங்கல்ல, சரிதானே? மிகாயாவை கன்னத்தில் அடித்தாங்க, எரேமியாவை கன்னத்தில் அடித்தாங்க, சரிங்களா? பவுலை கூட கன்னத்தில் அரைஞ்சாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் என்றால் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, பாடுகள் பட்டாரா? கிறிஸ்துவின் பாடுகள் பயங்கரமானவை, சரிங்களா? ஆசாரியன் என்றால் ஆசாரியன் என்றால் என்னென்ன காரியங்கள்? ஒன்று, பலி செலுத்துவார். படித்தோம்ல, இயேசு கிறிஸ்து தம்மை பலி செலுத்தினார். ஆசாரியன் என்றால் நெற்றியில் பட்டம் இருக்கும். என்ன இருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தம், சரிதானே? கர்த்தருக்கு பரிசுத்தம். யாத்திரம் 28:36 படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா? ஆமாம், பரிசுத்தர் தான். எபிரேயர் 7:26 படிச்சு பாருங்க, அழகாக சொல்லியிருப்பார் பவுல். எபிரேயர் 7:26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும், அழகாக இருக்கும், சரிங்களா? அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். படிக்கிறோம்ல, யாத்திரம் 15 இருக்குது, 15-11. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். கிரைஸ்ட் இஸ் ஹை இன் ஹோலினஸ். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தமானவர். கிறிஸ்துவின் பலியும் பரிசுத்தமும் மகத்துவமானவை, சரிங்களா? எவ்வளோ அழகான பாடம் பார்த்தீங்களா?
அவர் தீர்க்கதரிசியாக பாடுகள் பட்டார். ஆசாரியராக அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார், தம்மையே பலியாக்கினார். அரசராக, அரசர் என்றால் அரசர்னா என்ன செய்யணும்? அநியாயம் பண்ணக்கூடாது, சரிதானே? அரசன் என்றால் அநியாயம் பண்ணக்கூடாது, நீதி செய்ய வேண்டும். நீதியோ ஜனத்தை உயர்த்தும். இருக்குல்ல நீதிமொழிகளில் நிறைய வசனங்கள் இருக்கு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ல் 12ஆம் வசனம் பாருங்களேன். 16:12. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். அப்போது சிங்காசனம் வைக்கிறவர் அல்லது அரசனாக இருக்கிறவர் என்ன செய்யணும்? நீதி செய்யணும். இயேசு கிறிஸ்து நீதி செஞ்சாரா? செய்தார்ல. அவர் நீதியின் ராஜா. சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி அப்படின்னு வாசிக்கிறோம். ஆகவே அவர் நீதியாக அரசாட்சி செய்கிறவர். அவருடைய அரசாட்சி நீதியானது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்து தீர்க்கதரிசியாக பாடுகள் பட்டார், ஆசாரியராக பரிசுத்தத்தை காத்து கொண்டார், பலி செலுத்தினார் தம்மையே. அவர் அரசனாக நீதி செய்கிறவராய் இன்றும் வீற்றிருக்கிறார் பிதாவின் வலது பார்சத்தில். அப்போ ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதையுமே தமக்குன்னு வச்சுக்க மாட்டார், அப்படி தானே? எதையும் தமக்கென்றே வைத்து கொள்ளாத மேசியா அவர். சிங்காசனத்தையும் தருவார், அப்படி தானே படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:21 படிச்சிங்கன்னா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன், சிங்காசனம் தருவார், ஜீவனையும் தந்தார். ஜீவனை தந்தவர் சிங்காசனம் தராமல் இருப்பாரோ? சரிங்களா? பரலோகத்தையும் தருவார். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் உங்களிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். யோவான் 14:2. பார்த்தீங்களா? பரலோகத்தையும் தருவார். வார்த்தையாய் வந்தவர் வார்த்தையையும் தந்தவர். வார்த்தையாய் வந்தவர் வார்த்தையையும் தந்தவர். பாருங்களேன். அப்போது கிரைஸ்ட் will always share everything with his church. கிறிஸ்து அவருடைய சிறப்பான குணம் என்ன அப்படின்னா, அவர் எல்லாத்தையுமே சபையோடு பகிர்ந்து கொள்வார். அப்போ ஒரு கேள்வி, அந்த கேள்வியோடு இன்றைக்கி முடிக்க போகிறேன். இதை தொடர்ச்சி அடுத்த வெள்ளிக்கிழமை படிக்க போகிறோம். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசின்னா, தீர்க்கதரிசி ஊழியம் செஞ்சார்ல, ஆண்டவரே எனக்கு அந்த ஊழியத்தில் பங்கு இருக்கா? நீர் மட்டும்தான் ஆசாரியரா, எனக்கு அந்த ஊழியத்தில் பங்கு இல்லையா? நீர் மட்டும்தான் அரசரா, எனக்கு அந்த ஊழியத்தில் பங்கு இல்லையா? எல்லாம் ஊழியம் தானே. பிரியமானவர்களே, முப்பரிமாண அபிஷேகத்துக்கு சொந்தக்காரர், நமக்கும் அதே ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் நமக்கு அருளும் அந்த பரிசுத்த பரம அபிஷேகத்தின் நிமித்தம் என்னெல்லாம் உண்டு? பாடுகள் உண்டு. நம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், சரிங்களா? நீதியை மட்டுமே நித்தமும் செய்ய வேண்டும். நமக்கும் முப்பரிமாண அபிஷேகத்தில் பங்கு கொள்ளும் மாபாக்கியம் காத்திருக்கிறது, சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே அவர் ஷேர் பண்ணுவார், சரிங்களா? நம்ம ஷேரிட்டுன்னு சொல்லி ஷேர் பண்ணவே மாட்டோம், சரிதானே? ஆனால் கிறிஸ்து அப்படி கிடையாது, அவர் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, ஆக கிறிஸ்துவானவர் இந்த 3 விதமான முப்பரிமாண ஊழியங்களையும் பெற்றிருந்தார். அதை அவர் நமக்கும் கொடுக்கணும் ஆயத்தமாக இருக்கிறார், சரிங்களா? ஆகவே இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த ஊழியங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறார். தீர்க்கதரிசியாக செஞ்சார், ஆசிரியராக செஞ்சிட்ருக்கிறாரு, அரசராக அவர் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் அரசராக வரவும் போகிறார். அவரோடு நித்தியமாக 1000 வருஷம் பரலோகத்திலையும் நித்தியமாக புதியவான புதுமையில் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். அப்படியானால் நாம் இந்த 3 ஊழியங்களையும் கிறிஸ்து செஞ்ச மாதிரி நாமும் செய்யணும், சரிங்களா? எப்படி அப்படின்றத நம்ம வர்ற வாரத்தில் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து ஒத்தாசை புரிவாராக. ஆமென்.